பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். தர்மத்தின்படி கிடைக்க வேண்டிய ராஜ்யம் பலமுறை கேட்டும் தராததனால் பகவான் கிருஷ்ணனை தூதுவனாக அனுப்பி பெற்று தரும்படி பாண்டவர்கள் பணிக்க அஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரன் தன்னுடைய புத்திர வியாமோகத்தினால் எவ்வளவோ அதர்மத்திற்கு துணை நின்றது இன்று அவனுடைய குல நாசத்திற்கே காரணமாக ஆகிறது என்பதனை எவ்வளவோ உபதேசங்கள் வாயிலாக கூறினான் பகவான் கிருஷ்ணன். அவரை தொடர்ந்து பரசுராமர், கண்வ ரிஷிகள், நாரத மகரிஷி, காந்தாரி எவ்வளவோ நல்ல வார்த்தைகளை சபையில் கூறியும் எதையுமே செவிமடுக்காத துரியோதனன் மாறாக தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட நினைத்தான். விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்தான். அங்கு அமர்ந்திருந்த பகவத் பக்தர்கள் மட்டும் அந்த அற்புதமான காட்சியை கண்டு மகிழ்ந்தனர். எவ்வளவு பேச வேண்டுமோ பேசியாயிற்று. துரியோதனன் மனம் மாறுவதாக தெரியவில்லை. இனி யுத்தத்தை தவிர இதற்கு வேறு எந்த தீர்வும் இல்லை. யுத்தம் நிச்சயமாக கீழானதே. காரணம், நிறைய உயிர் சேதங்கள் ஏற்படுத்திவிடும். நல்லவர்களும் கெட்டவர்களும் அனைவரும் மண்ணில் வீழ்வதற்கு யுத்தம் காரணமாகிவிடும் என்பதற்காக எவ்வளவோ தூரம் இறங்கி வந்து கடைசி பட்சமாக 5 கிராமங்களையாவது கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டும் அதற்கும் அவன் செவி சாய்க்கவில்லை. இப்போ வேறு வழியே இல்லாமல் அந்த யுத்தத்திற்கு தள்ளப்பட்டனர். குந்தியை பகவான் கிருஷ்ணன் சந்தித்து, உன்னுடைய பிள்ளைகளிடம் கூற வேண்டியது ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்டா மிக நீண்ட உபதேசத்தை கூறினார். ஒரு சத்திரிய தாய் தன்னுடைய மக்களுக்கு எப்படி வீரத்தை உபதேசிக்க வேண்டுமோ இதனை பீஷ்மர், துரோணரும் கேட்டு துரியோதனனுக்கு பக்குவமாக அவர்களும் உபதேசித்தனர். இன்னும் நாம் வாழ்வது சொற்ப காலமே. இதில் ஏன் யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடத்தி பல உயிர்களுடைய அழிவிற்கு காரணமாக வேண்டும்? அவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை கொடுத்து விடுவதுதான் நல்லது என்று சொல்லும் அவர் பேச்சையும் கேட்கவில்லை துரியோதனன். கர்ணனை சந்தித்து அவனுடைய பிறப்பின் ரகசியத்தை கூறி, கர்ணா, நீ பாண்டவர்களில் மூத்தவர், சூரிய புத்திரன், அந்த ராஜ்யத்தை நீதான் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லியும் பகவானுடைய வார்த்தையை கர்ணன் செவிமடுக்கவில்லை. ஏனென்றால், எனக்கு யாருமே இல்லாத சமயத்திலே தோள் கொடுத்தவன் என்னுடைய நண்பன். அப்போ அவனுக்கு நான் எந்த வகையிலையும் என்ன சொல்றது ஏமாற்ற தயாராக இல்லை. இப்பொழுது நான் வந்துவிட்டால் துரோகம் செய்தவனாவேன் என்று பகவான் கிருஷ்ணனை அனுப்பி வைத்தான். உபப்ளாவ நகரத்திற்கு வந்து பகவான் கிருஷ்ணன் அங்கு என்ன நடந்ததோ பாண்டவர்களிடம் கூற, அப்போ வேறு வழியே இல்லை, யுத்தம்தான் இதற்கு தீர்வு என்றவுடன் இன்னும் 7 நாட்கள் இருக்கிறது. குருக்ஷேத்திரத்திற்கு தர்மராஜன் சென்று அங்கு கூடாரங்களை அமைத்து ஓய்வெடுப்பதற்கும் உணவுக்கும் தயார் செய்யக்கூடிய இடங்களை எல்லாம் அவன் செய்து கொண்டிருந்தான். மட்டுமின்றி யாக யஜ்ஞங்களை செய்து தான தர்மங்களை செய்தான் தர்மராஜன். இதற்கு இடையில் இவர்கள் தூதுவனாக அனுப்புவது போல துரியோதனன் சகுனியினுடைய மகனான உலூக்கனை அழைத்து, அப்போ என்னென்ன மனதில் வக்கரங்கள் இருக்கிறதோ அது அத்தனையுமே உபதேசமாக்கி இதை போய் பாண்டவர்களிடம் கூறிவா என்று துரியோதனன் அனுப்பி வைத்தான். அவன் வரும் பொழுதே ஆரம்பித்த வார்த்தை, துரியோதனன் என்ன சொன்னானோ அதை இங்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன், நீங்கள் என்னை ஒன்றும் செய்யக்கூடாது என்று ஆரம்பித்தார். அனைவருடைய மன
அனைத்தையும் காயப்படுத்தும்படி அவனுடைய உபதேசம் இருந்தது. நீங்களெல்லாம் சத்திரியர்களா? இவ்வளவு அவமானத்தை ஏற்றுக்கொண்டு கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. உங்களுடைய மனைவி அவமானப்படுத்தும் பொழுது ஒரு சத்திரியன் இப்படித்தான் நடந்து கொள்வானா? அப்போ யுத்தத்திற்கு வருவதற்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள். சத்திரியாக பிறப்பதற்கே உங்களுக்கு லாயக்கு இல்லை, ஆண்மை இல்லை என்பது போல பலவிதமான கீழ்த்தரமான வார்த்தைகள் துரியோதனன் மூலமாக உபதேசம் வந்தது. பாண்டவர்கள் மட்டுமல்லாமல் பகவான் கிருஷ்ணனையும் சரி, அவன் மாயாஜாலக்காரன், வித்தைக்காரன். வித்தை வைத்துக் கொண்டெல்லாம் ராஜ்யத்தை பெற முடியாது. நானும் வித்தை காண்பிப்பதில் வல்லவன் தான். யாரு? துரியோதனன். அவன் நினைச்சாலும் தன்னுடைய விஸ்வரூபத்தை காண்பிப்பானாம். அப்ப என்ன ஆச்சு? யாரையுமே மதிக்காது, யார் சொல்வதையும் கேட்காது, யுத்தம் நடந்தே ஆக வேண்டும் என்பதில் முனைப்போடு இருந்தவன் யாருன்னா துரியோதனன். அப்ப வேறு வழியில்லாமல் பாண்டவர்கள் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டனர். அஸ்தினபுரத்திற்கு வேதவியாசர் வந்தார். யுத்தம் நடக்க இருக்கையில் யார் ஜெயிப்பார்கள் யார் தோற்பார்கள் என்கின்ற சகுனம் முன்கூட்டியே தெரியும்படி ஏதாவது இருக்கிறதா என்று திருதராஷ்டிரன் கேட்க சகுன சாஸ்திரங்களை வேதவியாசர் விளக்கினார். அற்புதமான திவ்ய திருஷ்டியை சஞ்சயனுக்கு கொடுத்தார். அப்ப திருதராஷ்டிரன் இந்த பூமி எப்படி உருவானது, அதில் எவ்வளவு உயிர்கள் இருக்கின்றன, அந்த உயிர்கள் இந்த உலகத்தில் வருவதற்கு என்னென்ன விஷயங்கள் மேன்மையாக வேதங்களில் கூறப்பட்டிருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விளக்கங்களை திருதராஷ்டிரன் கேட்க இந்த பூமியை பற்றி, அதில் வாழ்கின்ற தாவரங்கள், மனிதர்கள், மிருகங்களில் மேன்மையானது எது என்று வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அது மட்டுமல்லாமல் பஞ்சபூதங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு குணாதிசயங்கள் என்ன என்பதனை ரொம்ப அற்புதமாக விளக்கி கொண்டிருக்கிறான் சஞ்சயன். பூமியில் நாம் காண்கின்ற வஸ்துவை விட கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய வஸ்துவே அதிகம். மத்திய பாகத்தில் இருப்பது மேரு பர்வதம். அந்த மேரு பர்வதற்கு தட்சிணம், அதாவது தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சுற்றி இருக்கக்கூடிய பர்வதங்கள் எவ்வளவு, அதை சுற்றி இருக்கக்கூடிய தீபங்கள் எவ்வளவு. தீபங்கள்னா 3 பக்கமும் சமுத்திரம் சூழ நடுவில் இருப்பதனை தீபம் என்போம். இப்பொழுது நாம் வசித்துக் கொண்டிருப்பது ஜம்பு தீபம். அதனால தான் காலையில் சந்தியாவந்தனம் செய்யும் பொழுது ஜம்பு தீபே அப்படின்னு சொல்லுவோம். நாம் இருக்கும் இடம் ஜம்பு தீபத்தில் நம்மளை சுற்றி 3 பக்கமும் கடல் சூழ்ந்திருக்கிறது. அதை என்ன சொல்கிறோம்? லவண சமுத்திரம், அதாவது உப்பினால் ஆன சமுத்திரம் சூழ்ந்து அந்த ஜம்பு தீபத்தில் இருப்பவர்கள் நாங்கள் என்பதனை தினசரி பகவானிடம், அதுவும் பூமியினுடைய தெற்கு திசையில் இருக்கக்கூடிய தீபத்தில் நாம் வசித்து வருகிறோம் என்று நித்தியம் நாம் சங்கல்பம் செய்து கொண்டிருக்கிறோம். கைலாச பர்வதம், பரமசிவன் இருக்கக்கூடிய இடம், 3 கண்களோடு மாலையை தரித்து கொண்டு இருக்கக்கூடிய இடம் வேறு எங்கும் இல்லை. மேரு பர்வதம் இருக்கு இல்லையா, அதற்கு மிக அருகாமையில் இருப்பவனே அந்த கைலாச பதியாக இருக்கக்கூடிய பரமசிவன். அது மட்டுமல்ல, இந்த பாரதம் அப்படின்னு சொல்றமே, அதிலிருந்து உத்தர பாகம் அப்படின்னா பாருங்க, வடக்கு திசையில் ஹிமாலயம், அதற்கு அருகாமையில் கிம் புருஷ கண்டம், அதற்கு அருகாமையில் ஹேமகூட்ட பர்வதம். இந்த ஹேமகூட்ட பர்வதம், இந்த இடத்தில்தான் குபேரன் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த சுந்தர காண்டத்தில் மைனாக பர்வதம் அப்படின்னு ஒன்று வருமே, இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால், முன்னையெல்லாம் மலைகள் பறக்கும் சக்தி பெற்றிருந்தது.
அப்போ அந்த பறக்கும் சக்தியே அதனுடைய இறக்கைகளை வெட்டி கொண்டு இருந்தான் இந்திரன். அப்போ வாயுதேவனுடைய கருணையால் மைனாக பர்வதம் தப்பித்தது. அந்த மைனாக பர்வதம் இருப்பது எங்கு? நீங்க சுந்தரகாண்டம் படிக்கும் பொழுது ஆஞ்சநேயன் பறக்கும் பொழுது மைனாக பர்வதம் எழுந்து தன்னுடைய நன்றி கடனை ஆஞ்சநேயனுக்கு செலுத்த எழுந்திருந்தது. அப்போ தயவு செய்து நீங்கள் இங்கு தங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்று மைனாக பர்வதம் கேட்க அதற்கு நேரம் இல்லை என்று தன்னுடைய கையினால் மெதுவாக மைனாக பர்வதத்தை தடவி ஹனுமன் பறந்தான் அப்படின்னு சுந்தரகாண்டம் படிப்பவர்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட வாயுதேவனால் காப்பாற்றப்பட்ட அந்த மைனாக பர்வதம் எங்கு இருக்கிறது? இதே மேரு பர்வதத்துக்கு மிக அருகில். இது எப்படி அப்படின்னா மணிமயமான பர்வதம், எங்கும் தங்கம். அங்கு இருக்கக்கூடிய சரோவரம், சரோவரம்னா நீர்வீழ்ச்சி, இதையத்தான் பிந்து சரோவரம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, பகீரதன் தபமாக தபம் இருந்து தன்னுடைய முன்னோர்களாலும் முடியாத ஒரு விஷயத்தை தன்னுடைய முன்னோர்களை உயிர்த்தெழச் செய்ய வேண்டிய அல்லது அவர்களுடைய பாவத்தை போக்கக்கூடியதற்காக பகீரதன் கங்கையை வரவழைத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த கங்கையை வரவழைத்த இடம் எது அப்படின்னா இதே மேரு பர்வத பக்கத்தில் பகீரதன் அமர்ந்து கொண்டு தபம் செய்து கங்கையை வரவழைத்த இடமும் இதுவே. இப்போ இங்கு ரொம்ப அற்புதமான இடங்க. அங்கு இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் கூட தங்கமயமாக இருக்கும். ஏன்னா அங்க இந்திரன் விடாது யாகம் செய்து 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 பாருங்க, அங்கு வாழ்பவர்களுக்கும் ஸ்ரேயஸை உண்டு பண்ணினான். தேவர்களின் தலைவராக இருக்கக்கூடிய இந்திரன் பாருங்க, ஒரே இடத்தில் கைலாசபதியாக இருக்கக்கூடிய ருத்ரதேவனும் இருக்கிறார். அதே போல நரநாராயண ஆசிரமம் வேறு எங்கும் இல்லை. இதே மேரு பர்வதத்தில் நரநாராயணரும் இருக்கக்கூடிய இடமும் இது. இந்த இடத்தில் தான் மத்வாச்சாரியார் வந்து வேதவியாசரை சந்தித்து இன்று வரை வேதவியாசரிடம் பாடம் பயின்று வருகிறார் மத்வாச்சாரியார். இது சுமத் விஜயம் என்கின்ற மகா காவியத்தில் அற்புதமாக வரக்கூடிய இந்த இடம் வேறு எங்கும் இல்லை. இந்த மேரு பர்வதத்தில் தான் வேதவியாசர் அமர்ந்து கொண்டு மத்வாச்சாரியாருக்கு இன்னும் பாடம் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அது போக பாருங்க, கங்கை பிரம்மலோகத்தில் இருந்து ஆனந்தமாக விழுந்து வருகிறாள். இங்கிருந்து பார்த்தவனா அந்த கங்கை 7 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது இந்த இடத்தில்தான். அது எப்படி அப்படின்னா வசோகதாரி, நளினி, பாவனா, சீதா, கங்கா, சிந்து, சரஸ்வதி, இப்படி கங்கையானவள் 7 பிரிவுகளாக பிரித்து பாய்கிறாள். இதில் சரஸ்வதி என்கின்ற நதி மட்டும் குப்தமாக இருக்கிறாள் என்று, அதாவது கண்ணில் காண முடியாது, ஆனால் அவள் பாய்ந்து கொண்டிருக்கிறாள் என்று மகாபாரதம். மேரு பர்வதத்தையே பார்க்க முடியாது நம் கண்களால். அப்போ சரஸ்வதி நதியும் நம் கண்களுக்கு தென்படுவதில்லை அப்படின்னு எழுதுறாங்க. இதில் சிந்து என்கின்ற அந்த நதி மட்டும் சமுத்திரத்தில் பশ্চিம திசையில் போய் கலக்கிறது. சரி, இப்போ இதில் நம்ம மற்ற எல்லா நதிகளும் பூர்வம்னா கிழக்கு திசையில் போய் கலக்கும். சரிங்களா? அப்போ இந்த பர்வதம் இப்படி சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பர்வதம்னே தீபம்னே, இங்கு யார் யார் வாழ்கிறார்கள், அங்கு யாராவது இருக்கிறார்களா என்கின்ற கேள்விதனை திருதராஷ்டிரன் கேட்க, ஆம், மேரு பர்வதத்தினுடைய தட்சிணம் தெற்கு திசையில் இருக்கக்கூடிய ஹிமாலய பர்வதம், ஹேமகூட்ட பர்வதம், நிஷத பர்வதம், இதெல்லாம் எப்படின்னா 2000 யோஜனை அகலம் உடையது. இங்கு கந்தர்வர்கள் அனைவரும் வசிக்கக்கூடிய இடம்
பாருங்க, தட்சிணம் தெற்கு திசையில் இருக்கக்கூடிய இந்த ஹிமாலய பர்வதத்தில் வசித்து வருகின்றனர். அடுத்து உத்தர திசையில் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வேத பர்வதம், நீல பர்வதம், ஸ்ருங்கவான் பர்வதம் இதெல்லாம் உத்தர திசையில் இருக்கு. இந்த இடத்தில் நம்மளுடைய பித்ருக்கள் அனைவரும் வசிக்கக்கூடிய இடம். பாருங்க, தட்சிண திசையில் கந்தர்வர்கள், உத்தர திசையில் இருக்கக்கூடிய பாருங்க, நாம் இப்ப சொன்னோம் இல்லையா, ஸ்ருங்கவான் அந்த பர்வதத்தில் பித்ருக்கள் அனைவரும் ஆனந்தமாக வசிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. பூர்வம் அந்த இடத்துல கந்தமாதன பர்வதம் இருக்கிறது. அதே போல பশ্চিம திக்கில் இருக்கக்கூடியது மால்யவான் பர்வதம் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அனைவரும் கந்தர்வர்கள், பித்ருக்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு நம்ம சொன்னோம். இன்னும் சொல்ல போனா உத்தர திக்கில் இருக்கக்கூடிய ஸ்வேத பர்வதம், இந்த இடத்துல தான் அத்தனை தேவர்களும் வாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவங்க எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அற்புதமான அழகினை படைத்தவர்கள். ஆண்களும் சரி பெண்களும் சரி மிக 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 அழகானவர்கள் அப்படின்னு வர்ணிக்கிறது. மற்றும் இங்கு வேறு யார் யார் இருக்கிறார்கள், அவங்க என்னென்ன சுகபோகங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.